இந்திய சுதந்திர போராட்டத்தின் தொடக்க ஆண்டுகளில் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட மாவீரர் ஒண்டி வீரனார் அவர்களின் நினைவு நாள் அன்று வீர வணக்க நாளான இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் திருநெல்வேலியில் இங்கே இன்று இந்த இடத்தில் அமைந்துள்ள மாவீரன் ஒண்டி வீரனார் அவர்களின் நினைவிடத்திற்கு மணிமண்டபத்திற்கு நானும் மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் சகோதரர் மரியவேல் சென்னை அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்று வந்து வீர வணக்கம் செலுத்தினோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க சமூகத்தின் முக்கிய ஒரு சுதந்திர போராட்ட வீரரா ஒண்டி வீரனாரை கருதுகிறோம். அந்த ஒரு அரசு சார்பாக இன்று வந்து கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து 8 பேரை அமைச்சராகவும் துணை சபாநாயகரும் ஆக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று என்னை இந்த மாவீரர் வீர வணக்க நாளில் அரசு சார்பில் அனுப்பி வைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வரை அதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை. இப்ப நீங்க பார்த்தா கூட மறைச்சு வச்சிருக்காங்க அந்த பூங்காக்குள்ள இடம் தான் அது நூலகத்துல இடம். இது அரசு என்ன செய்ய போகுது? இதே போல கிடப்ப ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. அரசு பொறுப்பேற்று 100 நாள் தான் ஆகுது. முதல் வீர வணக்க நாளுக்கு வந்திருக்கேன். நீங்க அடுத்த வீர வணக்க நாள் வரும்போது நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். பட் இப்ப நீங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. முதல்வர்களோட தெரிவித்து அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். திராவிட இயக்கங்களும் செய்யாத ஒரு இதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு செஞ்சிருக்கிறத நீங்க நம்புறீங்களா? ஆமா, அதான் நான் சொன்னேன். இப்போ 8 பேருக்கு அமைச்சர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் கொடுத்து எந்த அரசு கொடுத்திருக்கிறதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு அமைச்சர் அந்தஸ்து கொடுத்தாலும் ரொம்ப சின்ன டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. என்னை போன்றவருக்கு பத்திரப்பதிவுத்துறை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம செய்தி விளம்பரத்துறை, கல்வித்துறை, உயர்கல்வித்துறைன்னு பெரும் துறைகள் எல்லாம் கொடுத்து அழகு பார்த்திருக்கு. இதை விட உங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு? அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறதை கடந்து முக்கியமாக 3% உள்ளிட ஒதுக்கீடு எல்லாம் திமுக கொடுத்திருக்கிறது. அது அந்த சமூகத்தினுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு அங்கீகாரமா இருக்காதா? அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறது மட்டும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தா அதுதான், அதுவே வந்து இந்த சமூகத்துக்கு கம்மியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உத்தரவிட்டுள்ளார். அது வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு ஆக்சுவலா தேவையோ அது கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அது 5% இருக்கலாம், 6% இருக்கலாம். ரிசல்ட் வரும்போது தெரியும். பத்திரப்பதிவுத்துறையில இன்னமும் மறைமுகமா குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது பத்திரங்கள்ல நூல் கட்டுறது, கலர் நூல் கட்டி போடுற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. பத்திரங்கள்ல கலர் வகைப்படுத்தி நூல் கட்டி வசூல் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு ரைட் மூலமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பத்திரப்பதிவுத்துறையில லஞ்சம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் விரைவில் ஒழித்து கட்டுவோம். நீங்க பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு பத்திரங்கள் இதுவரை பதிவாகி இருக்கு? இன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் வேணாம். இன்னைக்கு நாங்க ஒண்டி வீரனுக்காக வந்திருக்கோம். வீர வணக்க நாள் அதோட முடிச்சுக்கலாம். சட்டமன்ற கார் வழங்குவது தொடர்பாக நேற்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஆனா இது வீணான செலவு, மக்களோட வரிப்பணம் செலவாக எதிர்க்கட்சியில குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாமே. என்னது இல்ல, ஆக்சுவலா இது ரொம்ப லாங் டியூ. ரொம்ப லாங் டியூவா இருந்திருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே இது ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். எல்லா எம்எல்ஏஸ் சொல்லும்போது நான் முதல் வேலைக்காரி இந்த இதுக்கு நானே இப்படி இருந்து சொல்லப்படல. இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 2,10,000 வரை செலவு பண்ணப்படுகிறது. இது மக்களோட வரிப்பணம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கார் இல்ல, ஒரு கார் கொடுக்கணும் 75,000 அவங்களுக்கான உதவியாளர் டிரைவர்களுக்கு. இல்ல, நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. சட்டமன்றத்துல அவங்க வச்ச கோரிக்கைக்கு ஏத்துதான் முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க யூகத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. விஷயம் நிறைவு செய்றீங்க. எப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி? பெட்டர் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப பெட்டர் ஆயிட்டு இருக்கு. வரப்போற நாட்கள்ல பாப்பீங்க என்னென்ன ரிஃபார்மேஷன் நடைமுறையில் படுத்த போறோம்னு சொல்லிட்டு 11 பாயிண்ட் அப்படிங்கிற லெவல்ல நம்மளுடைய ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதை பத்தி நான் அனௌன்ஸ் இதுல சட்டமன்றத்திலயும் சொல்லிட்டேன். என்ன ரெஃபர்மேஷன் கரெக்டா ஜிடிபி இதுக்குன்னு சொல்லிட்டேன். டெப்ட் ஜிடிபி நாங்க குறைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டேன். டெப்ட் இன் ரெவென்யூ ரெசிப்ட் நான் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல. அது கிளியரா இருக்கு, கவலைப்படாது. ஃபைனான்சியல் டெபிசிட்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் பெட்டர் ஆயிட்டே இருக்கு, கவலைப்படாது. ஓகே, தாமிரபரணிக்கு 1000 கோடி டிபிஆ தயாரிச்சு அனுப்பிருக்காங்க. நிதித்துறைக்கு அனுப்பிருக்காங்க சொன்னாங்க. ஆர்டிஎல் சொல்லிருக்காங்க. உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வரப்போற நாட்கள்ல பாப்பீங்க. நீங்க நீர்வழி
நீர்வழித்துறை அமைச்சர் வந்து அதுக்கு இல்ல, நீங்க லோக்கல் அமைச்சர் கூட ஆமா. நீங்க தாமிரபரணி பொறுப்பு இருக்கும்போது தாமிரபரணி ஆற்றல் பாதுகாக்கப்படும் அதுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது. மாவட்டத்துக்கு பெரிய சேஞ்சஸ் நடக்கும், கண்டிப்பா நடக்கும், வரைக்கும் கவலைப்படாதீங்க. பார்க்கலாமே. வரப்போற நாட்கள்ல பார்க்க போறீங்க. ஏன்னா குடிக்க சார், இது வரைக்கும் பண்ண முடியாத விஷயங்கள்ல கடந்த ஆட்சியாளர்கள் பண்ண முடியாததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா என்ன பொறுப்பு அமைச்சராக இங்க கொண்டிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ, லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ. அதை உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரப்போகுது. எவ்வளவு நாளுக்கு தீர்வு கிடைக்கும்? வரப்போற நாட்கள்ல பாருங்க, நீங்க ஏன் கவலை போறீங்க? நீங்க திமுக எம்எல்ஏக்களை பஸ்ல அரசு பஸ்ல போக சொல்லுப்பா, அரசு பஸ்ல போக சொல்லு.